நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. ஷாது ராபு டாசெலி கொமாந்தோ ரூடோ எல்பராஹி ஜே ஜேமா ராசு கெல்பராசி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. லூக்கா 22வது அதிகாரம். நேற்று 1, 2, 3 நாம் படித்து தியானித்தோம். இன்னைக்கு மற்ற வசனங்களை நாம் பார்ப்போம். ராபா ஷாந்த ராபாசே. நீங்கள் பைபிள் வேதத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. If you have taken the Bible in your hands, please let me know in the comment sections. We are going to meditate Luke chapter 22 verse 1 onwards. Shan barakel brakala durabashse el frakel baradia andorose mal barazia prato se fradus. Okay, Sister Malini Arun Simpson brother, Ganga James sister, and Joffi sister, Sister Pauline, thank you. Okay, நேற்று நாம் பஸ்காவை குறித்து நாம் பார்த்தோம். 1ஆம் வசனத்தில் பஸ்கா என்னப்பட்ட பண்டிகை சமீபமான போது இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஒரு இடத்திற்கு போய் ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுங்கன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புறாரு. பஸ்கா என்றால் என்ன? பஸ்கா என்பது இட் இஸ் அ பாஸ் ஓவர். அது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி வரும்பொழுது அவர்களை கர்த்தர் இந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னார். இந்த பஸ்காவானது ஆசரிக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலி செலுத்தி அதை வெட்டி அந்த இரத்தத்தை நிலக்காலின் மேலே பூச வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்திலே மாவிலே ஒரு அப்பத்தை சுட்டு அதை அவர்கள் சாப்பிட வேண்டும். இதுதான் பஸ்காவுடைய முறைமை. இஸ்ரவேலிலே அநேக வருடங்களாக இதை ஃபாலோ பண்ணி இது ஒரு பண்டிகையாக ஆசரிக்கிறார்கள். ஆனால் இதோடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், நமக்காக இந்த ஆட்டுக்குட்டி நம்மை பாதுகாக்கிறது என்பது நோக்கம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த பொழுது தேவன் 10 வாதைகளினாலே எகிப்தை அவர் வாதித்தார் இஸ்ரவேலை மீட்பதற்காக. அப்பொழுது தலைச்சங்கன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக இந்த சங்கார தூதன் எல்லாரையும் அவன் கொல்லுவான். ஆனால் எந்தெந்த வீட்டில் நிலைக்காலின் மேலே, கதவின் மேலே, அந்த வாசலின் மேலே இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய வீட்டிலே எந்த விதமான ஆபத்தும் இருக்காது. அதுதான் இந்த 1வது வசனம். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபம் ஆயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்தில் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். லூக்கா 22:5 வசனம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுத்து உடன்பட்டார்கள். அதற்கு 6ஆம் வசனம். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள்.
அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, thank you Jesus. இதிலே நாம் நேற்று 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை கூட இருந்த சீஷன் கொலை செய்யும்படிக்கு காட்டி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தான். பிரதான ஆசாரியர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களை எப்பொழுதும் தங்களை ஆயத்தம் பண்ணி வருஷத்திற்கு ஒரு முறை அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக அவர்கள் போய் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையோ இல்லை ஒரு 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 கொளுத்த கன்றுக்குட்டியின் இரத்தத்தையோ அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், இரத்தத்தை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. எல்லா பாவங்களுக்காகவும் அவர்கள் பலி செலுத்தி அந்த இரத்தத்தை கொண்டு போவார்கள். இந்த பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகர் என்று சொன்னால் வேதத்திலே வல்லுநர்கள், இந்த வேதத்தை படித்து கற்றுத் தேர்ந்தவர்கள், இவங்களாம் சேர்ந்து குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சிந்துவதற்கு அவங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதற்கு கூட இருந்த சீஷன் யூதாஸ் என்ன பண்றாருன்னா, காட்டி கொடுக்குவதற்கு வகை தேடுறாரு. நேற்றைய தினத்தில் நாம் இதை இந்த பஸ்காவை குறித்து, பஸ்கா எப்படி ஆசரிக்கிறார்கள், எப்படி கூட இருந்தே இயேசுவுக்கு அவரை காட்டி கொடுக்கும்படியாகவும் அவரை சிலுவையில் அறியும்படியாகவும் வகை தேடினார்கள் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறோம் சொன்னா, பஸ்காவை நாங்கள் எப்படி நாங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று 2 பேர் கேட்குறாங்க. 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரியமான சீஷர்களாகிய பேதுரு, யோவான் இந்த 2 பேரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். பாருங்க, பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, ஓகே ஆண்டவரே, நாங்கள் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுறோம், ஆனால் அதை நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர். அது நல்லா வசனத்தில் 9ஆம் வசனத்தில் அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர். நாம் சித்தத்தை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இருதயத்தில் வைக்கிற வசனம் சித்தம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக நேரத்தில் கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த ஊருக்கு வந்துட்டேன் பிரதர், கர்த்தர் சொல்லிட்டாரு நான் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்டேன், கர்த்தர் சொல்லிட்டாரு நான் இந்த காரியத்தை செய்துட்டேன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொன்னது உண்மைதான். கர்த்தர் தான் உங்களை அந்த இடத்துக்கு போக சொன்னார், கர்த்தர் தான் அந்த பெண்ணை திருமணம் பண்ண சொன்னார், கர்த்தர் தான் அந்த ஆணை திருமணம் பண்ண சொன்னார், கர்த்தர் தான் உங்களை அந்த வேலையில் வைத்திருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன? அந்த வேலையில் கர்த்தருடைய சித்தம் என்ன உங்களை குறித்து? பேதுருவும் யோவானும் இயேசுவிடத்தில் அடுத்த கேள்வி கேட்பது, நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்க எப்போ கர்த்தரிடத்துல கேள்வி கேட்குறீங்களோ, எப்போ கர்த்தரிடத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னை குறித்து என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்குறீங்களோ, கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். பாருங்க 10ஆம் வசனத்தில், அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய். பாருங்க, பேதுரும் யோவானும் இயேசு கிறிஸ்துவினோடு கூடவே இருந்தார்கள். அதனால பேதுருக்கும் யோவானுக்கும் தெரிந்திருக்குது, இயேசு ஒன்று சொன்னார்னா அவர்கிட்ட அடுத்த சீக்கிரட்டையும் கேட்கணும், அடுத்த என்ன பண்ணணும்னு கேட்கணும். இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படி நீங்கள் போங்கன்னு சொன்ன உடனே அவர் சித்தத்தை கேட்டார்கள். சித்தத்தை கேட்டதும் இயேசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சித்தத்தை கேட்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, எஸ் பிரதர், நான் நிறைய நேரத்தில் கர்த்தருடைய சித்தத்தை கேட்பதற்கு நான் மறந்துடுறேன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் இதை உங்களுக்கு ரிலேட் பண்ணுறீங்க? நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நான் செய்வதற்கு நான் ஒவ்வொரு நாளும் இடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, நாம் சித்தத்தை எப்படி கேட்பது? கர்த்தருடைய சித்தத்தை நாம் ஜெபத்தில் கேட்கலாம். பேதுரும் யோவானும் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தாங்க, ஃபிசிக்கலாக இருந்தாங்க. They were in the physical realm, so they asked direct questions.
லூக்கா 22, லூக்கா 22வது அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ் சிஸ்டர் பிரதர் கருணாகரன். எஸ். ஸோ நாம் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் சித்தத்தை கேட்டு செயல்படுகிறோம். சில நேரத்தில் கர்த்தர் போக சொன்ன இடத்துக்கு போயிடுறோம். அதுக்கப்புறம் நம்முடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை வேற ஊர்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், வேற மாநிலங்களிலிருந்து பார்த்துக்கொள்ள இந்த காணொலியில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் வீடியோவில். ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம். கர்த்தருடைய சித்தம் என்ன? கர்த்தர் அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் அந்த கண்ட்ரிக்கு உங்களை போக சொல்லியிருக்கிறாரு. அதில் கர்த்தர் சித்தம் என்ன? உங்களை கொண்டு கர்த்தர் என்ன சித்தத்தை செய்யவிருக்கிறார் என்பதை நீங்கள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். பேதுரும் யோவானும் கர்த்தருடைய அவரோடு நேரடியாக இருந்ததினாலே, தேவர் இந்த பிசிக்கல் ரெலம் இந்த உலகத்தில் இருந்ததுனாலே அவர்கள் நேரடியாக கேட்டாங்க. நம்ம எப்படி கர்த்தரிடத்தில் கேட்கலான்னு சொன்னால், முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று நாம் கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதத்தில் அநேக இடத்துல பார்த்துருக்கிறோம், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கர்த்தரிடத்தில் கேட்டிருக்காங்க. நாமும் இன்னைக்கு அதே போல் கேட்போம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே நாங்கள் அதை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்வது என்பது தாழ்மையின் இருதயத்தை காண்பிக்குது. எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம ஒரு முரட்டாட்டமுள்ள சந்ததியாக இராதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் எகிப்திலிருந்து வர வரைக்கும் எகோவா தேவன் சொல்லி மோசே சொல்வதெல்லாம் கேட்டாங்க. ஆனால் வனாந்தரத்தில் அவர்கள் காடைகளையும் மன்னாவையும் சாப்பிட்டு இருக்கும் பொழுது தேவன் மோசே கிட்ட மட்டும்தான் பேசுவாரா? அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து அவர்கள் முரட்டாட்டம் உள்ள சந்ததியாக இருந்தார்கள். கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கவில்லை. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை கேட்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் யூதாஸ் கிட்ட சொல்லவில்லை. கர்த்தர் பேதுரு கிட்டே யோவான் கிட்டே தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள் சொல்லி. 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது, அந்த வீட்டை எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அதற்கு கம்பளம் முதலானவையில் விரித்திருக்கிற மேல் வீட்டிலுள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீங்க போங்க, ஒருத்தர் தண்ணீர் குடம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான், அவன் பின்னாடியே நீங்க போங்க, அவன் கிட்ட போய் கேளுங்க, பஸ்காவை அனுசரிக்கும்படிக்கு நானும் என்னுடைய போதகரும் வருவதற்கு இடம் எங்கே என்று கேட்கிறாரு போதகர் சொல்லி கேளுங்கன்னு சொன்னாரு. அவன் கேட்ட உடனே அவன் சொல்றாரு, சார் மேல் வீட்டில் கம்பளம் எல்லாம் போட்டு நான் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க பஸ்காவை ஆசரித்தால் மட்டும் போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் இதை செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய சித்தம் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க தெளிவா, அவர்கள் கம்பளம் முதலானவைகளை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுரும் யோவானோ ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தை கேட்காம அவங்களே போய் ஒரு இடத்துல போய் ஆயத்தம் பண்ணுவதற்கு போயிருந்தாங்கன்னா அவங்க போய் அந்த கம்பளம் விரிக்கிறதுக்கு வாங்கியிருக்கணும், அந்த வீடுக்கு ரெண்ட் கட்டியிருக்கணும், எல்லாமே பண்ணியிருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அசாத்தியமான காரியத்தை செய்கிறதற்கு அவர் இன்னும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யார் தண்ணீர் ஒரு வழியாக வருகிறவங்க கிட்ட போய் கேட்கும் பொழுது எப்படி என் வீட்டை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கேன் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எஸ், அருமையான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஒருவேளை எனக்காக யார் செய்வா, எனக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்காக இதை யார் செய்து முடிப்பா என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கறதுக்கு ஒப்பு கொடுங்க. பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்டார்கள். என்ன ஆச்சு பாருங்க, அவன் கர்த்தருடைய சித்தத்தை கேட்ட உடனே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் கர்த்தர் சொல்லவே இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. இப்படி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட போய் கேளுங்க, அங்கே ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லவே இல்லை. அவர் கூப்பிட்டு சொன்னது, நீங்கள் எனக்கு போய் பஸ்காவை அனுசரிப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் சொன்னார்.
அவங்க குடுகுடுன்னு சொல்லி அவங்க ஓடாம நின்று பொறுமையாக கேட்குறாங்க, ஆண்டவரே 10ஆம் வசனத்தில் பாருங்க, அதற்கு 9ஆம் வசனம், அதற்கு நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர்கள், சித்தத்தை கேட்பதற்கு ஒப்புக் கொடுங்க. இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இருதயத்தில் வைக்கிற வசனம், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்க. நீங்கள் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் எத்தனை நாட்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. கர்த்தர் தான் சொன்னார், இந்த வேலையை கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த வேலையை கொடுத்த கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வேலையில் உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? Lord, what is your will in my life? கர்த்தர் வெளிப்படுத்துவார். யோவானுக்கும் பேதுருக்கும் வெளிப்படுத்தின அதே தேவன் உங்களுக்கும் வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படி சொன்ன தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையானது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு? எத்தனை பேர் இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு பேசினார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துறீங்களா? If God has spoken to you, let me know in the comment section. I would like to praise the Lord because இந்த காரியங்களை கர்த்தர் ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுகிறார். இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். If God has spoken to you, comment section yes அப்படின்னு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக அது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்க்குற அனைவருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களோடு பேசுகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறப்பா. நீங்கள் தான் சொன்னீங்க ஆண்டவரே, இந்த வேலைக்கு போங்க, இந்த நாட்டுக்கு போங்க, இந்த மகனை திருமணம் செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் சொன்னீங்களோ நாங்கள் பாதியிலே அறக்குறையாக கேட்டு நாங்கள் போகாதபடிக்கு இனிமேல் நாங்கள் முழு மனதோடு ஆண்டவரே நாங்கள் இன்னும் உங்களுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. Lord, we surrender ourselves to ask your full plan for our life, Lord. நாங்கள் ஏதோ அறக்குறையாக ஒரு பிளானை கேட்டுட்டு நாங்கள் போய் எக்ஸிக்யூட் பண்ணாதபடிக்கு let us ask the full plan according to your will, Lord. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் அதை கேட்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாம் அப்படியே ஜெபிக்கலாம். நான் என்னுடைய ஃபோனில் உங்களை சேட் நான் பார்க்க போகிறேன். ஸோ ஐ எம் யூஸிங் மை ஃபோன். ராபா ஷாதா ராபா டேலே பிராக்கு சேஃபனாசே எல்ஃப் ரக்கேல் பரூடாசே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர் ஷைனி ரோஸ்லின், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். காட் பிளஸ் யூ. Sister Monica Shalini, God bless you. Sister Malini Arun, God bless you. Sister Chafi, God bless you. Sister Punni, God bless you. Sister Brother Simpson, God bless you. Sister Pauline, thanks for joining. God bless you. Sister Lynn, Sister Jerlyn, God bless you. Sister Sudarajan, God bless you. Sister Dila from Sri Lanka, Dila Lakshmi, thank you for joining. God bless you. Yes, I'm going to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் கங்கா ஜேம்ஸ், சிஸ்டர் வேலுச்சோதி, பிரதர் கருணாகர், சிஸ்டர் இமாயா எஸ், பிரதர் மாணிக்கம் வல்லியப்பன், சிஸ்டர் அதித்தி நரேஷ், thank you for joining. God bless Sister Jessie Rijal, brother John Simasan, God bless you, God bless you. Yes, கர்த்தர் நிறைய பேரிடத்துல இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிச்சயமாக கர்த்தர் இந்த மார்னிங் டிவோஷனில் உங்களோடு இடைப்படுகிறார் என்பதை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தணும். அதற்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இந்த மார்னிங் டிவோஷன் நடத்துவதற்கு. ஆனால் கர்த்தர் இன்னும் எப்படி இது நடத்த விரும்புகிறார், எப்படி இது இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னும் கொண்டு போக விரும்புகிறார் என்பதை நாம் கேட்டறிந்து கொள்ள வேண்டும். God bless you. நாம் ஜெபிக்கலாம். Let's all pray together. Thank you Jesus. Rabba Shanda Labanda Rabba Safe Rakel Banase Epratalia Ze. Lord, we pray for each and every one of them, those who have joined this prayer, Lord. ஆண்டவரே, நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை, இந்த ஜனங்களை நீர் இந்த ஜெபத்திற்கு கூட்டு வந்திருக்கீங்கப்பா. இது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. இன்னும் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? இவர்களுக்காக இன்னும் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் உபவாசம் பண்ண வேண்டும் ஆண்டவரே? உம்முடைய பிள்ளை
பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக இன்னும் ஆண்டவரே எப்படி இவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாருங்கப்பா. ஆண்டவரே, பேதுரும் யோவானும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை கேட்டார்கள். நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ணும்படி நீ சித்தமா இருக்கிறீர் என்பதை கேட்டார்கள். இன்னைக்கு நாங்களும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இந்த பட்டணத்துல, இந்த வேலையில ஆண்டவரே, இந்த திருமண வாழ்க்கையில உம்முடைய சித்தம் என்ன, நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருவை போல, யோவானை போல நாங்கள் கேட்பதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு ரகசியங்களை நீர் வைத்திருப்பதை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும்படியாக திறந்ததற்காய் நன்றியப்பா. எங்களுடைய மனக்கண்களை திறந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் ஆண்டவரே இறங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில என்ன சித்தத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நீர் வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய அதிர்ஷ்டமுள்ள கரம் வந்து அமரும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, I pray for Sister Aditi Naresh, அவளுக்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் திலாக்ஷ்மி அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்திற்காக ராபா ஷாந்த லபாந்தரோ எல்ப ராகேல் பனாசியா ஏ பிரட்டாஸ் மாந்தோ ராகேல் லீஃப்ரடூசே ஏ பிரட்டால மாந்தரோ ஷால சேஃப்ரடூசே. Father God, I bless them Lord, I bless them Lord. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். மாந்த ஹீல பாசே ஆண்டவரே, சிஸ்டர் மாணிகா ஷாலினி அவருடைய வேலைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதத்திற்குள்ளாக ஆண்டவரே அவருடைய வேலையில உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே அதை செய்ய உதவி செய்யுங்கப்பா. பேதுரு ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் முழுவதும் மீன் பிடித்தான், ஆனால் ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி வலையை போடுது என்று சொன்ன பொழுது வலை கிளியத்தக்கதாக பெரிய பெரிய மீன்களை பேதுரு பிடித்தது போல ஆண்டவரே. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அவர்கள் வலையை போடுவதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய சித்தத்தின்படி ஜெபத்தை செய்து அதன்படி செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர், சிஸ்டர் மாலினி அருணுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க டாக்டருடைய திருமணத்திற்காக ஜெபிக்கிறேன். ராபா அலாஷா தஹீல பான்சே. Lord, I pray for Sister Jerlin, ஆண்டவரே, சிஸ்டர் லென்கா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரோஸ்லின்கா ஜெபிக்கிறேன். மான் தஹீல பாசியா. சிஸ்டர் ஜாஃபி அவருடைய மேரேஜ்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரீபா ஷாந்த ரபா சலா மாஹாசே. ஆண்டவரே, ஒவ்வொருடைய தேவைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரதர் ராபின்காக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஏஞ்சலின்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கனடா தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்கட்டும். ராபா சாந்த ஹீல் அபாசே. குடும்பத்தில் ப்ரொடெக்ஷனை கொடுங்க ஆண்டவரே. கிறிஸ்டிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, ஊழியத்தில் வருகிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை தங்கியிருக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பின்னானவளை மறந்து முன்னானவள் நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த காலையில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்கள் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. உமக்கே நாங்கள் சகல விதமான துதி, உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு 2 பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு. சிஸ்டர் ஜெசிரியால் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். அவருடைய கணவர் ஜெபிக்கலாம். வீட்டுக்கு வருவதற்கு ஜெபிக்கலாம். இந்த பிரேயர் மீட்டிங்ஸ் அவங்க ஜாயின் பண்ணுவதற்காக ஜெபிக்கலாம். சிஸ்டர் பத்மாவதிக்கா, அவங்களுடைய தங்கச்சி சத்யாக்கா ஜெபிக்கலாம். 8 வருஷமாக குழந்தை இல்லை. நாம் கைகளை உயர்த்தி அவளுக்காக ஜெபிக்கலாம். Father, in the name of the Lord Jesus, I pray for Sister Jessie Riyal. I pray for Sister Patmavati sister. ஆண்டவரே, ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு நீ குழந்தையை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, சிஸ்டர் ஜெஸ்ஸி ரியாலுடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம். Lord, you bless him Lord. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளணும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டு பண்ணபடியாக ஜெபிக்கிறேன். மான் பஹீலா சாரோ டேக் லீஃப்ரடோஷா எல்ப்ரா சாஹி லேசே. Father, I bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. சிஸ்டர் பீனா ராபர்ட்ஸ், நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த ஜெபமானது பிரயோஜனமாக இருக்குது? நீங்கள் நிச்சயமாக இந்த ஜெபத்தில் கலந்து கொள்வதனால உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கு கர்த்தரை கொண்டு செல்வார். ஏனென்ற எதுக்கு சொன்னால்